போட்டின்றது எல்லாத்துக்குமே சகஜம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மக்கள், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆதரவாளர்கள். அதனால வந்து மக்களாகிய நம்ம வந்து ஒரு சிறந்த தலைவர் வேணும்னு சொல்லிட்டு 5 வருடத்துக்கு ஒருக்க தேர்தல் நடக்குது. அதுல போட்டியிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் மக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவு தெரிவிக்கிறோம். அதுல யாரோ ஒரு ஆள் வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து சகஜம். இதுல வந்து நீ டிஎம்கே, நீ டிவிகே, ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பகையை வந்து மிக பெருசா நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்புன்னு தான் சொல்லுவேன். அதான் வந்து வெற்றி கிடைச்சிச்சா அவங்களுக்கு கை கொடுங்க, தோல்வி கிடைச்சிச்சா அவங்களுக்கு தோல் கொடுங்க. நம்ம வந்து மக்களாகிய நம்ம வந்து ஆதரவு தெரிவிச்சோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம எல்லாருமே ஒன்றுதான். நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து 3 கட்சி இருப்பாங்க. அப்படின்றப்ப 3 கட்சி நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? வந்து கட்சி வேறாக இருக்கலாம், ஆனால் நம் நாட்டின் எல்லாரும் மக்கள் தான். சண்டை அல்ல, நல்லிணக்கம் தான் நம்மை மேலே உயர்த்தும். அரசியல்ன்றது ஒரு கருத்து மட்டும்தான். ஆனால் மனித உறவுங்கிறது அதை விட மிக பெரியது. அதனால கட்சிக்காக வந்து மனித உறவை இழக்காதீங்க. நம்ம ஆதரவு தெரிவிச்சோம், ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சோம். ஏதோ ஒரு கட்சி வின் பண்றது சகஜதான். அதுக்காக நம்ம வந்து சண்டை வந்து சண்டையால வந்து எதையும் சாதிக்க முடியாது. சமாதானத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். மக்கள் நம்ம எல்லாம் ஒன்று கூடி நல்ல ஒரு அரசியல் திட்டங்களை வரவேற்போம். இன்னைக்கு விஜய் நான் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு. இது வந்து ஒருத்தருக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைச்ச வெற்றி தான். தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம விஜய் நான் சிஎம் தானே. யாரு ஜெயிச்சாலுமே அது நம்மளோட வெற்றி தான், மக்களோட வெற்றி தான். யாரு வந்தாலும் மக்களுக்கு மட்டும் தான் நல்லது செய்ய போறாங்க. தனிப்பட்டு இந்த கட்சிக்காரவங்களுக்கு தான் அப்படின்னு யாரும் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறது இல்ல. இது வந்து ஒரு பொதுவான வெற்றியா தான் நான் கருதுறேன். தயவுசெய்து நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கேவலமான போஸ்ட் எல்லாம் போடுறீங்க. இப்போ ஒரு போஸ்ட் கீழே போட்டிருக்கேன் பாருங்களேன். இதுல வந்து உங்க விஜய் நான் ஜெயிக்கலைன்னா நீங்க பூச்சி மருந்து குடிச்சு செத்துருங்க, அணில்கள்னு சொல்லி இவ்வளவு கேவலமான போஸ்ட் எல்லாம் நீங்க போடுறீங்க. இதை பாக்குறப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து கோபங்கள் தான் அதிகமாகும். அதனால வந்து தவறான செயல்கள் வந்து ஈடுபடுவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்சிக்காரங்களுக்கு சண்டை கோர்த்து விடுற மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டு துன்புறுத்தாதீங்க. ஏன்னா இது மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு போய் உருவாக்கும். நாம் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொண்டால் தான் சமூகம் முன்னேறும். அதனால இனிமேல் கட்சியை பத்தின பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம ஒருவரை ஒருவர் மதிச்சுக்கங்க. கண்டிப்பா வந்து வேற ஆள் யாரும் அதர் கட்சியில இருக்க மாட்டாங்க. நம்ம சொந்த மதத்துல இருக்கவங்க தான் ஒவ்வொரு கட்சியில இருப்பாங்க. அதனால கட்சிக்காக மனித உறவுகளாகிய நம்மளை ஒருவர் ஒருவர் வேறுபடுத்தி கொள்ள வேண்டாம். எல்லாரும் ஒன்றா இருவோம், நல்லதே நடக்கும்.